வாங்கின கடன்லாம் அடைக்கணுன்றதுக்காக ஹீரோ வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினும் இந்த பக்கம் சொந்த ஊர் விட்டு போக முடியாது. அப்பா வாங்கி கொடுத்த இடத்த விட்டு போக முடியாதுன்னு சொல்லி இங்கே இருக்கா. இவங்க 2 பேரும் அப்பப்போ தான் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ புருஷனும் வந்து லீவ்ல 2 வாரத்துக்காக ஊருக்கு திரும்பி வரான். ஹீரோயினும் ஒரு ஃபுட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக லைசென்ஸ் எடுக்கிறதுக்காக வெளியே போயிருக்காங்க. இவரும் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்கறதுக்காக கார் எடுத்துட்டு தனியா கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவங்க புருஷனுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி இவனும் இந்த பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு நர்சரியில் போய் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் நைட்டில் வந்து காரில் தனியாக வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு கனவு வருது. அவங்க அம்மா காண மாதிரியே லேண்ட்ஸ்லைட் ஆகி செத்துருவானு சொல்லி பயந்து போய் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் வந்துட்டு இருக்கேன், சீக்கிரமாக வந்துடுறேன்னு அவன் சொல்கிறான். இவளும் விடிய விடிய பயந்துட்டே உட்காந்துருக்கா. கடைசியாக புருஷன் வந்தவனு தான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. விடிஞ்சவொடனே அவனுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செக் எடுத்து வச்சுட்டு போறா. என்னன்னு பார்த்தா கடனுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன். எனக்கு அப்பா கொடுத்த லேண்டில் பாதியை நான் வித்துட்டேன். இந்த வீடும் கொஞ்சம் லேண்டு மட்டும் நமக்காக இருக்கு. நீ இதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட வேணாம், நம்ம காசை வச்சு யூஸ் பண்ணணுன்னே இவன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். அப்போ கரெக்டாக வெளியே நர்சரி ப்ராடக்ட்ஸ்லாம் வருது. அப்போ புருஷன்காரங்கிட்ட போய் இது என்னன்னு கேட்டால், நானும் வந்து விசாவை கேன்சல் பண்ணிட்டேன், இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், அதுக்காக தான் இந்த நர்சரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன், இப்போ நீயே லேண்டை வித்துட்டியா, பரவாயில்ல விடு, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிற காசை வச்சுட்டு நிம்மதியாக இருப்போம்னு சொல்கிறான்.